கேபி கந்தனமே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இல்லாமல் இருக்காரு. ஏன்னா 2016 அவருக்கு சீட்டு கிடைக்கல, 2021 கிடைச்சும் அவர் தோத்துட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அவர் எம்எல்ஏவாக இல்லாமல் இருக்கிறார். இந்த 10 ஆண்டுகளாக அவர் எம்எல்ஏவாக இல்லைனாலும் மக்களோடு மக்களாக அவர் நெருங்கி பழகுகிறார் என்பது அவருக்கு ஒரு பிளஸ்ஸாகவும், அரவிந்த் ரமேஷ்க்கு அதுவே ஒரு நெகட்டிவாகவும் இருக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி இது அரவிந்த் ரமேஷ் கேபி கந்தன்கிறத தாண்டி லோக்கல்ல ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு முகங்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு முகங்கள், அந்த முகங்கள் எல்லாம் பார்த்தா அப்படின்னா அந்த ஏரியாவினுடைய வட்ட செயலாளராக இருப்பாங்க. இதுதான் அதிமுக திமுகவினுடைய பலம். ஸோ இப்போ பிஜேபியிடம் சொல்றாங்கல்ல, கட்டமைப்பு வேணும், ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா கட்டமைப்பு வேணும்னு. இப்போ இந்த வேலையை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பாஜகவும் செய்யறாங்க. மண்டல் ரீதியாக ஆட்களை போடுறது, சக்தி கேந்திர பொறுப்பாளர்களை நியமிக்கிறது, பூத் ஏஜென்ட்களை நியமிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தென் சென்னையில் பாஜகவின் சார்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிட்ட பொழுதும் சரி, அதற்கு முன்பாகவும் சரி, இந்த தென் சென்னைக்கு உட்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக வலுவாக கால் ஊன்றுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஸோ அந்த வகையில் அதிமுக வேட்பாளர் நின்றால் அதிமுகவுக்கு ஒரு சப்போர்ட்டா பாஜக இருப்பதற்கான ஒரு சாத்தியம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் நம்ம சோழிங்கநல்லூரை புரிஞ்சுக்கிறோம். அரவிந்த் ரமேஷுடைய செயல்பாடுகளின் காரணமாக அரவிந்த் ரமேஷ்க்கு ஓட்டு போடுவோம்னு சொல்ல, அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய லோக்கல் பாடியை சேர்ந்தவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கவுன்சிலர்ஸா இருக்கலாம், வார்டு மெம்பர்ஸா இருக்கலாம், அவங்க மக்களோடு மக்களாக நிற்பதனால் அரவிந்த் ரமேஷ்க்கு அந்த பாப்புலாரிட்டி அப்படியே ரீட்டைன் ஆகிறதா பார்க்கிறோம். ரெண்டாவது, இப்போ தமிழிசை தங்கமணியன் அவர்கள் வென்றாங்க இல்லையா, இந்த தொகுதியினுடைய எம்பியா இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது, அவங்களும் ஜெயிச்சுட்டு போனாங்கன்னா அதுக்கு பிறகு தொகுதி பக்கமே வரமாட்டாங்க. ஆனா அவங்களை அப்பப்போ கூட்டு வந்து அல்லது அவங்களின் சார்பாக இந்த ஆக்டிவிட்டிஸை பண்றவங்களும் இதே வட்ட செயலாளர்கள் தான். ஸோ இங்க பேசிக்கலி அந்த வட்ட செயலாளர் அளவுல அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரென்த் தான் திமுகவை வந்து மறுபடியும் காப்பாற்றி கொடுக்கறதா நம்ம பார்க்குறோம். மீண்டும் வெல்வாரா என்ற கேள்விக்கு அரவிந்த் ரமேஷ் தான் கண்டிப்பாக அவர் தான் போடுவார். அவர் தான் வர போகிறாரு, நிற்க போகிறாரு. இங்கே வந்து பெரும்பாலும் அவர் அந்த ஜாதிக்கு பட்டு ஒன்று இருக்குது, அந்த இதில் அவருக்கு செல்வாக்கு ஜெயிக்கிறதான வாய்ப்புனாக்கா இப்போ நிறைய நல்லது அவ்வளோவா செய்யலை. ரோடு வந்து அதான் நிறைய நெருக்கடி இருக்குது, அதை வந்து சீர் பண்ண மாட்டாங்க. இந்த பாதாள சாக்கடை, இந்த சாக்கடைலாம் போட்டுருக்காங்க, அதுவும் இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. அதுமாரி நிறைய இதுவெல்லாம் இருக்குது. ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். ஜெயிப்பார். ஏன்னா ஸ்டாலினோட செயல்பாடு நல்லா இருக்கிறதுனால அவரோட அலையன்ஸ் அவர் கண்டிப்பாக அவருக்கு இருக்கு. வந்துடுவார், வாய்ப்பு இருக்குது. அவர் இப்போ ஜெயிப்பார், வாய்ப்பு இருக்குது. சான்ஸே கிடையாது, வரத்து வாய்ப்பு இல்லை. 100% கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டவுட்டு தாங்க. ஜெயிப்பார், அது இருக்குது. ஏன்னா அவர் நல்லா தான் பண்ணுகிறாரு. இங்கே பொறுத்தவரையும் அவர் எல்லாமே நல்லா தான் பண்ணுகிறாரு. ஆம் என்று 37%, இல்லை என்று 43%, கருத்து இல்லை என்று 20%. ஸோ இது எகெயின் இட்ஸ் டஃப் கான்ஸ்டிடுவன்சியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ 40-40, ஆம்னு 40, இல்லைன்னு 40, கருத்து இல்லைன்னு ஒரு 20 நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ 10 வருஷம் ஒரு எம்எல்ஏவுக்கு ஆம்னு ஒரு 40% வர்றதுங்கிறது குட் நம்பர்ஸ்.